ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பல்க் ஆர்டர் தாங்க பேக் பண்ணிகிட்ருக்கோம். யார் என்னங்கிறது நான் வந்து கண்டிப்பாக வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிஸ்னஸ் பண்ணுற நிறைய பேருக்கு இது ஒரு அவேர்னஸாக இருக்கும். ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு திருச்சியிலேருந்து கால் பண்ணியிருந்தாங்க. அவங்க நிறையா பக்கம் வந்து ரீபிராண்டிங்காக சர்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக நம்மளை சூஸ் பண்ணி நம்மளுக்கு கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம வந்து ரீபிராண்டிங் அப்படிங்கிற விஷயம்னா என்ன அப்படின்னு சொல்லி நிறைய அவேர்னஸ் கொடுத்தோம். ஸோ அவங்களுக்குமே நம்மளுடைய அவேர்னஸ் வந்து ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. ஸோ இப்போதைக்கு நான் ரீசேல் பண்ணுறேன், இன்னும் கொஞ்ச நாள் கழித்து நான் வந்து ரீபிராண்டிங் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம கொஞ்சம் நாளில் இவங்களுக்கு ரீபிராண்டிங் வந்து பண்ணி கொடுத்துருவோங்க. இப்போ வந்து பல்காக வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க நம்மக்கிட்ட. கிட்டத்தட்ட 35,000க்கு மேலே வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், எல்லாத்துலேயுமே 10 சோப்பு, ஹேர் ஆயில், சீரம், அதுக்கப்புறம் இப்போ நியூவாக லான்ச் பண்ண நியாசினிமேர் சீரம், அதுக்கப்புறம் ஃபுட் ப்ராடக்ட்டுமே கொஞ்சம் ஆர்டர் போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்குண்டான பேக்கிங் தான் இங்கே வந்து போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் யார்கிட்ட வேணாலும் ரீபிராண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சர்ச் பண்ண வேண்டியது அவங்கக்கிட்ட ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக் லைசன்ஸ் இருக்கா, அவங்க வந்து முறையாக பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு தான் பண்ணணும். அவங்கக்கிட்ட உண்மையாகவே வந்து எஃப்டிஏ லைசன்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக ரீபிராண்டிங் லைசன்ஸ் வந்து அவங்க எடுத்து கொடுக்கணும். ஸோ அந்த லைசன்ஸ் நீங்கள் எடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து ரீபிராண்டிங்கிற விஷயமே பண்ண முடியும். ஸோ அப்படி அவங்க வந்து பண்ணித்தரல அப்படின்னா அவங்க வந்து ஃபேக் பீப்புள்ஸாக இருப்பாங்க. ஸோ அப்படி வந்து நீங்கள் நம்பி ஏமாந்துட வேணாம். ஏன்னா ஃப்யூச்சரில் அது வந்து ப்ராப்ளம் ஆகும். ஏன்னா ரீபிராண்டிங் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லி அவங்க உங்களை அப்ரோச் பண்ணி அவங்க ப்ராடக்டை சேல் பண்ண வச்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது சூழ்நிலை மாறிச்சு அப்படின்னா லைசன்ஸ் இல்லாமல் பண்ணும்போது உங்களுக்கும் பிரச்சனை, அவங்களுக்கும் பிரச்சனை. ஸோ அதனால் ரீபிராண்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சு நேரில் போய் பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு ஸ்கேமர் கிட்ட நீங்கள் போய் நின்று ஏமாந்து உங்களுடைய பிஸ்னஸை வந்து ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்மளுடைய க்ரீன் லேக் நேச்சுரல்ஸ் ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த அப்டேட்ஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.